அப்பர் மைண்ட், லோயர் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கும். இந்த அப்பர் மைண்ட்னா என்ன தெரியுமா? எனக்கு ஒண்ணு பிடிக்கும், உங்களுக்கு ஒண்ணு பிடிக்காது. இப்ப எனக்கு காஃபி பிடிக்கும், அவருக்கு காஃபி டீ பிடிக்கும். இல்ல அவருக்கும் காஃபி பிடிச்சுன்னா எனக்கு ஸ்ட்ராங்கா பிடிக்கும், அவருக்கு லைட்டா பிடிக்கும். இது அப்பர் மைண்ட். லோயர் மைண்ட்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து என்ன சொன்னா, சிலரை பார்த்த உடனே இவரை எங்கேயோ நான் பார்த்திருக்கேனே, இந்த பாட்டை எங்கேயோ கேட்டிருக்கேனே, இல்ல இந்த மேட்டர் எங்கேயோ அப்படின்னு இருக்கிறோம்ல, அது லோயர் மைண்ட். இந்த சப்கான்சியஸ் மைண்ட்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ரொம்ப மோசமானது. இதுல போய் எது உட்காருதோ அதுதான் நம்மளை தீர்மானிக்கும். சில பேர் பிரியாணி சாப்பிடறதுக்கு முன்னாலே ஸ்ப்ரைட் வாங்கி வச்சுப்பான் பாத்தீங்களா, ஏன்னா அவன் சப்கான்சியஸ் மைண்ட்ல சாப்பிட்டோன்னே சரிக்காதுன்னு போய் உட்காந்துருக்கும். சில பேர் சில ஆஸ்பத்திரிக்கு போகவே மாட்டான். ஐயோ இந்த ஆஸ்பத்திரி தான் எங்க தாத்தா செத்து போனார், ஹாஸ்பிட்டல். அவங்க தாத்தா 101 வயசுல செத்துப்பாரு, அவர் வீட்டுல இருந்தாலும் செத்துதான் போயிருப்பாரு. ஆனா மைண்ட்ல என்ன உட்காந்து, சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன போய் உட்காந்துருச்சு, இந்த ஆஸ்பத்திரியில சேர்த்த உடனே எங்க தாத்தா செத்துட்டார். அவன் மைண்ட்ல என்ன போய், இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் உட்கார்ற விஷயத்தை எவன் தெளிவா தீர்மானிக்கிறானோ அவன் வாழ்வில் தோற்று போவதில்லை என்பதுதான் உண்மையான விஷயம்.